படுத்துட்டு இருக்கான். இப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் திடீர்னு முழிச்சுக்கிறான். அதாவது தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சுக்கிறான். முழிச்ச உடனே இவள பார்த்து பயந்து திடீர்னு எழுந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இவங்க அப்பனை தவிர வேற ஆம்பளைங்களே பார்த்துருக்க மாட்டா போல. அதனால தான் இவன் பின்னாடி இப்படி வழிஞ்சிட்டு இருக்கா. சரி நான் கிளம்பணும், நான் போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த காலை வச்சுட்டு எங்கே போவா, அவன் கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவனை பின்னோக்கி நடந்து போய் அவனோட சட்டையோட காலரை கையில் பிடிக்கிறா. கையில் பிடிச்சி ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்க, பட் இப்போ எனக்கு வேலை இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு அவன் ரொம்பவே நர்வஸ் ஆகி சொல்கிறான். சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பில் சாணியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. அவன் என்ன இதுவா சாப்பாடு, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறான். ஏன் இதுதான் சாப்பாடு, டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சிப் குடிச்சு காமிக்கிறான். இப்போ சாப்பிடு, பயப்படாத, தைரியமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அவன்கிட்ட கொடுக்குறா. அவன் தயங்கிட்டே